கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாம்பு இந்த மனுஷனை தொடர்ந்து 20 வருஷமாக கடிச்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் எல்லாமே ரொம்ப கொடிய விஷமுடைய பாம்புகள். சயின்டிஸ்ட் இவரை வச்சு இதை ஒரு ரிசர்ச்சாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க, சயின்டிஸ்ட் இவரை வச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாம்பை இவரை கடிக்க விடுறாங்க. கடிக்க வச்சு கடந்த 20 வருஷமாக இது ஒரு ரிசர்ச்சாக பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை ஒரு பாம்பு கடிக்குது அப்படின்னா அதுக்கான மாற்று மருந்து ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாம்போடைய விஷத்தை எடுத்து ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடு ஆடோடைய ரத்தத்தை எடுத்து அதில் இருந்து தான் மாற்று மருந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பாம்புக்கும் தனித்தனியான மாற்று மருந்து இருக்குது. இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா எந்த பாம்பு யாரை கடிச்சதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சயின்டிஸ்ட் இவரை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. 100க்கும் மேற்பட்ட பாம்பை இவர் கடிக்க வைக்கிறதுனால இவருக்கு அத்தனை பாம்புடைய இம்யூனிட்டி சிஸ்டமும் இருக்குது. ஸோ இப்போ இவரை வச்சு ஒரு மாற்று மருந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா இது நிறைய பாம்பு கடிக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவரை வச்சு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை சயின்டிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க.